கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீரா என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீரா என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவீர். கனி தந்திட நான் செழி தோங்கிட, கனி தந்திட நான் செழி தோங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவனவே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிக்கப்பட்டதாம் முற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. தேடிக்கப்பட்டதாம் முற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புதுபலன் அடைந்து நாம் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புதுபலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாகரிகம் எப்போ எங்க வந்துச்சு தெரியுமா? நாகரிகம் மெசொப்பொத்தேமியா, பின்ன அப்புறம் எதனால அங்க எல்லாம் நாகரிகம் வந்துச்சு? எதை சுத்தி நாகரிகம் வளர்ந்தது தெரியுமா? எப்படி செழிப்பு வந்துச்சு? தண்ணீர், நதி, நைல் நதி. நாகரிகமே எங்க தான் துவங்கிச்சான்? ஜலத்தின் அருகாமையில். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை நாகரிகமாக ஆக்கணும்னா, ஒரு முரடனை இல்லை ஒரு பாவியான ஒரு மனுஷனை கர்த்தருக்குள்ள பிரியமாக வரணும்னா அவன் தண்ணீர் அருகில் வரணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ தான் அவனுக்குள்ள ஒரு நாகரிகமே வந்துச்சு. மனுஷனுக்கு நாகரிகம் எங்கே தெரியுமா வந்துச்சு? தண்ணி பக்கத்தில் வந்த போதுதான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அருகாமையில் வாங்க, கர்த்தர் நமக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய முரட்டாட்டங்களை மாற்றி போடுவார், நம்முடைய பாவங்களை நீக்குவார், நம்மை கழுவி சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். யாவரும் நின்ற வண்ணமாகவே சங்கீத பகுதிக்குள்ளே கலந்து செல்வோம். அன்பு சிஸ்டரை அழைக்கிறேன், மோனிஷா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 128 சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம். நம்மளோட வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு சில வேலைகளை நமக்கு டவுட் இருக்கும். நம்ம ஏன் வந்துட்டு இந்த உலகத்தை மாதிரி இருக்கக்கூடாது, எதற்கு ஏசப்பாக்குள்ள இருக்கணும், ஏசப்பாவை அறியாதவங்க ஏன் ஏசப்பாவை வந்து தெரிஞ்சுக்கணும், அதனால நமக்கு என்ன ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்ற டவுட் வந்து எல்லா சமயங்களிலும் நமக்கு வந்து அந்த ஒரு டவுட் இருக்கும். அதற்கு தாவீது வந்து அழகா இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? தீமையை விட்டு நன்மை செய்யணும். அதுவே வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு காரியமாகும். கர்த்தருக்கு பயப்பட்டா மட்டும் போதாது, அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவர் வழிகளில் நடப்பது என்பது அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ள வேண்டும். அது எவனோ அந்த வார்த்தை எசப்பா எதற்காக சொல்றாருன்னா, யாரா இருந்தாலும், நீங்க பெரியவனா இருக்கலாம், சிறியவனா இருக்கலாம், நீ ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர் வழிகளில் நம்ம நடக்கும் பொழுது நம்ம வந்து பாக்கியவானா இருக்கிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நம்மளுக்கு ஒரு வேலையை கொடுத்து அதன் மூலியம் நம்ம எசப்பா வந்து அந்த பிரயாசத்தை நம்மளை வந்து அனுபவிக்கிறவரா இருக்கிறாரு. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கிறது. எப்படிப்பட்ட பாக்கியத்தை எசப்பா தருகிறவரா இருக்காருன்னா, இது வந்து ஒரு குடும்ப ஆசீர்வாதத்தை வந்து குறிக்கக்கூடியதா இருக்கிறது. எசப்பா வந்துட்டு ஒரு மனைவி, பிள்ளைகள், அதோட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறவரா இருக்காரு. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருக்கிறதுனா, அந்த மனைவியானவள் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். ஒரு செழிப்பான ஒரு திராட்சை கொடியை போல் இருப்பாங்க. அவங்களோட பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் என்றால், ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். நம்ம எசப்பாக்கு பயப்படும் பொழுது எசப்பா எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பயப்படுறோம், அவரோட வார்த்தையை கை கொள்ளுகிறோம், நமக்கு ஒரு வேலையை கொடுக்கிறாரு, அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. இவ்விதமா எசப்பா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரா இருக்காரு. எசப்பா வந்துட்டு உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, எசப்பா வந்து பரலோகத்திற்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரா இருக்காரு. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருக்கிறதுனா, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஏசப்பா பரலோக பொக்கிஷங்களையும் பரலோக மேன்மைக்குரிய காரியங்களையும் நமக்கு கொடுக்கிறவரா இருக்காரு. அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவரா இருக்காரு. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஏசப்பா இவ்விதமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு. நம்ம அது மட்டும் இல்ல, ரட்சிப்பு அப்படின்றது இந்த உலகத்துல இருக்க ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றிருக்கிறோம். அது மட்டும் ரட்சிப்பு கிடையாது. நம்மளோட முக்கியமான ஒரு குறிக்கோள், நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம், நம்ம ஏன் ஏசப்பாவை தேடணும், இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு காரணம் என்னன்னா, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோளா இருக்கு. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? ஏசப்பாக்கு பயப்பட்டா மட்டும் போதும், அவரோட வழிகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது கிறிஸ்தவனா இருக்கலாம், கிறிஸ்தவன் இல்லாதவனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஏசப்பா வந்து அதற்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளோட பரலோக ராஜ்யத்திற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அதனால ஏசப்பாக்கு பயந்து அவருடைய வழிகளை நம்ம கை கொள்ள வேண்டும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சங்கீதம் கொடுத்த அன்பு சகோதரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கிற, ஆசீர்வதிக்கிறேன். 128வது சங்கீதத்தில் பரலோகத்தை குறித்து, பரம காரியத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். Hallelujah. Praise the Lord. Hallelujah. நம்ம பூமிக்குரியதை மட்டும்தான் இப்படி பார்த்துருப்போம். Praise God. ஆனால் சகோதரியை கொண்டு ஒரு பரலோக காரியத்தை திட்டமாய் சபைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் பிள்ளை இன்னும் எடுத்து பயன்படுத்த ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுங்க. துதி ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். பிரதர் தினேஷ் அவர்கள் துதி ஆராதனையில் நம்மை நடத்துவார். Praise the Lord.
Praise the Lord. Praise the Lord. Okay. எல்லாரும் கண்களை மூடுவோமா? இது நமக்குரிய நேரம் அல்ல, இது ஆராதனைக்கான நேரம். நம்ம ஆராதிக்கும் பொழுது மற்றவர்களோ பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை எதிரில் இருக்கிற நாங்க உங்க கண்களுக்கு தெரிஞ்சோம்னா உங்களோட ஆராதனை எப்படிப்பட்டது என்று தெரிஞ்சுக்கணும். நீங்க ஆராதிக்கும் பொழுது அவரையும் அவர் சிலுவை மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். அதுதான் உண்மையுள்ள ஆராதனை. பெருமாகிய கர்த்தாவே, ஞானமும் உமக்கு பிரீதியா இருப்பதாக. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நமக்குள்ள ஆராய்ந்து அறிவோமா? நம்ம வேண்டுதல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நமக்கு என்ன கஷ்டம்லாம் இருக்கு? நமக்கு தான் கடவுள் எல்லாமே கொடுத்துட்டாரு, நம்ம ஏன் இன்னும் துதி? எல்லாரும் உணர்வடைங்க. ஒரு கஷ்டத்துல இருக்கும் பொழுது 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பிரேயர் பண்ண முடிஞ்ச நமக்கு அந்த கஷ்டம் போனதுக்கு அப்புறம், அந்த கஷ்டம் நிறைவேறதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 4 மணி நேரம் 3 மணி நேரம் 3 மணி நேரத்துல 2 மணி நேரம் 2 மணி நேரத்துல அந்த 1 மணி நேரம், அதுக்கப்புறம் சொல்ல போற வார்த்தை எனக்கு டைம் இல்லை. அவருக்கு டைம் இல்லாம போச்சுன்னா நம்ம என்ன ஆகும்? அவருடைய நேரத்துக்காக அவரை துதிக்கிறதுக்காக வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரான இயேசு என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
இதை நான் கேட்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு தாட் எனக்கு வந்தது. ஒருத்தர் ஒரு வயல்வெளியில் வேலை செஞ்சிட்டு இருந்தானா, அவங்க அம்மா அவனை கூப்பிட்டாங்களாம், பா வந்து சாப்பிட்டுட்டு போயிரு அப்படின்னும். அந்த மகன் சொன்னானா, போய் உங்கள் வேலையை பாருங்க, எனக்கு தெரியும் நான் எப்போ வரணுன்ட்டு. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், ஒரு கை குழந்தைய அவனுடைய அந்த மகனுடைய, அதாவது அவங்களோட பேரனை எடுத்துட்டு வந்து வெயிலில் போட்டாங்களாம். அந்த குழந்தை அழறதை பார்த்து அங்கேருந்து ஓடி வந்து, உனக்கு அறிவு இல்லையா, குழந்தை அப்படி போட்டு அழுவுதே, அதுக்கு பசிக்கிறனால அழுவுது, வெயிலனால அழுவுதுன்னு சொன்னானா. அப்போ அவங்க சொன்னாங்களா, உன் மகன் எப்படி துடிக்கிறத உன்னால் பார்க்க முடியலையோ அதே மாதிரி தான் என் மகன் வெயிலில் கஷ்டப்படுறதோ, துன்பத்தில் இருக்கிறதோ, துயரத்தில் இருக்கிறதோ என்னால் பார்க்க முடியாது. அவர் என்னுடைய தாய், அவர் என்னுடைய தகப்பன், அவரும் நம்மளை நினச்சி அப்படி தான் துதிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கேட்குறது எல்லாமே, நான் வெளியே நின்று கதவை தட்டிகிட்டு இருக்கேன், உன்னால் உள்ளே வர முடியும், என்னை உள்ளே அலோவ் பண்ணுவியா? அலோவ் பண்ணுறோமா? சிலுவை மட்டும் தெரியுதா? இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியுறாங்களா? இல்லை முன்னணிக்கிற நாங்கள் தெரியுறோமா? இல்லை உங்களுடைய மனுஷர்கள், உங்கள் பிரச்சனைகள் கண்மாடி வருதா? நோ, நெவர். Just forget about anything. If you want to forget it, just hold the cross. அந்த சிலுவையில் நிழல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பாதம் எவ்வளவோ கற்பாறையில் மேலே ஒரு வெயில் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு நிழல் வந்தால் எப்படி இருக்கும்? அந்த நிழல்ல நீங்க தங்கி இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு அந்த சிலுவையை மட்டும் பார்த்து வேற எதையுமே யோசிக்க வேண்டாம். அப்படி யோசிச்சு அந்த சிலுவை உங்கள் கண்ணில் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ஆராதனை உண்மையுள்ள அவருக்கு ஏதுவான ஆராதனையா இருக்கும். நம்ம இஷ்டப்படி ஆராதனை நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ஆராதனை அவரை மகிமைப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இருக்கணும். அந்த ஆராதனை வரும் பொழுது இந்த சபையும் சரி நம்மளும் சரி எப்படி தெரியுமா இருப்போம்? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல தெளிவின் ஆவியானவரே, மேகம் இந்த இடத்தை மூடுதே, இந்த ஜனத்தை மூடுதே, மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவில் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. கலந்திருக்கிறாரா? நம்மளை பார்த்தே நம்ம ஒரு கேள்வி. என் பேச்சுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே,
பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இஞ்சனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. அவங்க அப்பா ஈவினிங் தான் அந்த பக்கம் வாக்கிங் போறதை நாங்கள் பார்த்தோம். அதிகாலையில் நாங்கள் வீட்டுக்கு கால் பண்ணோம். அவங்க சொன்னது ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் மெடிக்கல் ஃபீல்ட், நர்சஸ், நிறைய பேர் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறோம். ஒரு சர்ஜன் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கண் இமைத்தால் எவ்வளோ காம்ப்ளிகேஷன், மரணம். ஒரு நர்ஸ் நம்ம ஒரு நல்ல மெடிக்கேஷன் அந்த நேரத்தில் அது கொடுக்கலன்னா, இல்லை மாற்றி கொடுத்தோம்னா மரணம். இந்த நிமிஷத்துலையும் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை இல்லாத மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கலாம். ஆனா உங்களை என்னையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் இந்த நேரத்துல நமக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர். அவர் ஒரு நிமிஷம் கண் சிமிட்னா நம்ம வாழ்க்கை அவ்வளவுதாங்க. அவர் ருசிக்கலன்னா அவ்வளவுதான். அவர் கேட்கிற ஒரே வார்த்தை, உன்னை நீ அர்ப்பணிப்பாயா, என்னை நீ முழு இதயத்தோடு என்னை சேவிப்பாயா. நான் கேட்கறது மகளே, 24 மணி நேரத்துல 24 மணி நேரமும் நான் கேட்கல. எனக்காக இந்த 20 நிமிஷம், அதுவும் சபைக்குள்ள, இது நோவாவின் பேழையா இருக்கிறதா. கொஞ்சம் அதை கதை நினைச்சு பாருங்க. நோவாவின் பேழை, பேழைக்குள்ள வந்தவங்க மட்டும்தான் உயிரோட இருந்திருக்காங்க. நம்ம பேழைக்குள்ள இருக்கோமா? அந்த பேழைக்குள்ள நம்ம வந்தோமா? சபை நடந்துட்டு இருக்கு, ஆமென். நிறைய பேர் சபை அட்டன் பண்ண முடியாதவங்க, ஓகே ஆன்லைன் இந்த இதுக்காக ப்ரேயர் பண்றாங்க, ஓகே. இந்த நினைவே இல்லாம எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த 2 மணி நேரம் நான் சர்ச்சுக்கு வந்தா போதும், அப்படி இருக்காது. உங்களை அர்ப்பணி. அவர் உங்களுடைய இருதயத்தை மட்டும்தான் கேட்கிறார். போன வாரத்துல பாஸ்டர் சொன்னாங்க, தசமபாக கொடுத்துட்டேன், நான் உண்மையா இருக்கிறேன். அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, உன் நேரத்துல எனக்கு எவ்வளவு தசமபாகம் கொடுத்த? 24 மணி நேரத்துல தசமபாகம் கொடுக்கிற மாதிரி தான் நேரத்தினுடைய தசமாக 2 மணி நேரம் 40 நிமிஷம் நம்ம பண்றோமா? ஹல்லேலூயா. நம்ம பண்ணும்போது எவ்வளவு உத்தமமா இருக்கணும்னா, என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, எல்லாமே உமக்கு. என் எண்ணம் போலதான் நான் அலைஞ்சேன், என் எண்ணம் போலதான் நான் இருந்தேன். எப்பொழுது உம்முடைய சிந்தை, உம்முடைய வாங்கி, உம்முடைய கிருபை என்கிட்ட வருதோ அப்பொழுது மட்டும்தான் நான் இருக்க முடியும். என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட யாரும் இல்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி நான் அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களோ அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்
கடுகளவு விசுவாசம். அது கொஞ்சம் ஆராய்ஞ்சு கொஞ்சம் டீப்பா போனோம்னா அந்த கடுகளவுன்றது ஒரு விதை, ஒரே ஒரு கடுகு தான். அந்த கடுகு பூமியில போட்டோடனே அந்த கடுகு வளர்ந்து நம்ம எப்படி அதை நம்ம யூஸ் பண்றோம், அந்த மாதிரி தாங்க ஒரே ஒரு விதையான நம்மளை கடுகுன்னு எண்ணி நம்மளை அந்த கடவுள் அந்த விதையை கீழே போட்டிருக்காரு பூமியில. நம்ம எப்படி பலன் தர போறோம்? நம்மளுக்கு விசுவாசம் கடுகளவு இருந்தா போதும், குட்டி. ஆனா அந்த வீரியம் பாருங்க, நம்ம வீரியமா நம்ம வாழ்க்கையில செயல்படுறோமா, அவருக்காக நம்ம வாழ்றோமா? எண்ணி பாருங்க நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம். ஆபீஸ்ல நம்ம போயிட்டு எதுனா ஒரு தவறு, ஏதோ ஒரு மிஸ்டேக், ஏதோ ஒரு மெடிக்கல் இதை போட்டோம்னா நேரா நர்சிங் சூப்பர்டென்ட் அவங்க முன்னாடி போயிருங்க. ஐயோ நான் தப்பா பண்ணிட்டேனே, நான் முன்னாடி நான் இப்படி இப்ப என்ன பதில் சொல்ல போறேன், என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போறேன், மெமோ, அது நிறைய பிரச்சனைகள் வருமே. அந்த பயம் நம்ம கடவுளை துதிக்கும் நமக்குள்ள இருக்கா? ஏன் தெரியுமா? அவர் நேர்ல வந்து நம்ம கிட்ட நிக்கல. அவர் நம்ம இன்னும் உணரல. அவர் நம்ம உணர்ந்தோம்னா, அந்த பயம் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம வழி விலகி போக மாட்டோம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில். வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே, உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட நாளில் செய்தது போல அக்கி ஆவியை ஊற்ற வேண்டுமே, அவர் மேலும் செய்தது போல என்றும் செய்ய வேண்டுமே, அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது, வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே, நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே, நீச்சலாளம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது, வல்லமையோடே வல்லமை வல்லமை தா
அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுவே, அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியே வந்திடுவே, அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே, அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினி ஊற்றிடுமே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே, உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக அலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக எழும்பிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட அந்த பானை நிரந்தரமா இருக்காதான், ஒரு அழகா வராதான், நமக்கு ஒப்பு கொடுக்கும். நம்ம ஒப்பு கொடுக்கலன்னா எதுவுமே நடக்காது, அர்ப்பணிக்கலனா எதுவுமே நடக்காது, நம்ம பாவத்தை நம்ம அறிக்கையிடலனா எதுவுமே நடக்காது. இதெல்லாம் பண்ணவா ஆனா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வாதம் எங்க இருந்து வரும்? அந்த மேகம் நம்மள மூடலனா நமக்கு நிழல் இல்லைங்க. நம்மள மூடலனா, அந்த ஜனத்தை மூடலனா, இந்த சபையை மூடலனா நமக்கு அந்த ஆசீர்வாதம் வராது. ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமென். கோட்டைக்குள்ள நுழைஞ்சிட்டோமா? கோட்டைக்குள்ள நுழைஞ்சோம்னா அவர் ரத்தம் நம்ம மேல் பூசி இருந்தா நம்மளால நிக்க முடியாது, நம்மளால நம்ம ஸ்தோத்திரிக்காம இருக்க முடியாது, நம்ம ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது. நான் ஜெபம் பண்ண போறேன், பல தடைகள் என் வாழ்க்கையில நிக்குது. ஜெபம் பண்ணும்போது தான் யாரோ கூப்பிடுறாங்க, ஜெபம் பண்ணும்போது தான் அவங்க ஜெபம் பண்ணும்போது தான் எனக்கு எல்லா தடங்களும் வருது. இன்னும் கோட்டைக்குள்ள வரல, கோட்டைக்குள்ள வரல. கோட்டைக்குள்ள வந்து ரத்தத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டா
உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அழியும் என் கைகளைக் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தைகள் சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். மறுபடியும் அழியும் என் கைகளைக் கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியனான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தைகள் சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரதியா இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Hallelujah. எத்தனை பேர் உற்சாகத்தோடு ஆராதித்தீங்க? அவர் வந்த உடனே சொல்லிட்டாரு, ஃப்ரெண்டில் நிற்கிற ஆளை பார்க்காதீங்க. Praise the Lord. பார்த்தா பேசுகிற என்ன பார்த்தா கேட்க தோணாது. Praise the Lord. ஏன்
மாமிசம் விழுந்து போகிற மனுஷனா இருக்கிறதுனால பிரைஸ் தி லார்ட், என்ன பார்க்கும்போது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள உங்களால் முடியாது. அதில் ஆராதிக்க முழு இருதயத்தோடு என் தேவனை ஆராதிக்க சிலரால் முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் காட். அதனால தான் கண்களை மூடிடணும். ஆராதிக்கும் போதே, தொடங்கும் போதே பிரைஸ் தி லார்ட், யார் நிற்கிறாங்க, எதுக்கு நிற்கிறாங்கன்னு பார்க்கக்கூடாது. என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தால் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க தோணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தைக்காக ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் வார்த்தைக்காக ரெடியாக வந்திருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை கேட்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? கர்த்தர் அவங்கள இன்னைக்கு நிரப்புவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இன்னைக்கு என்கிட்ட பேசணும்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நிரப்பி அனுப்ப போறார். அந்த எதிர்பார்ப்போடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கண்களை மூடி கூடாரவாசி நித்தியர் இருக்கையில் நீ ஏன் கலங்குகிறாய்? கலைந்திடும் காலம் கலைந்திடும் வேஷம் நீ ஏன் பதறுகிறாய்? கூடாரவாசி நித்தியர் இருக்கையில் நீ ஏன் கலங்குகிறாய்? கடந்திடும் காலம் கலைந்திடும் வேஷம் நீ ஏன் பதறுகிறாய்? நீ மேலானவைகளை தேடு, நித்தியர் இயேசுவை நாடு. 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 இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் சிறிது நேரம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயாக்கியோன் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதன் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி உங்களை கேட்கிறேன். 16 எபிரேயர் ஹீப்ரு. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஹல்லேலூயா. பைபிள் வச்சிருக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொடுத்த வார்த்தைக்காய் நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதலால் கர்த்தர் என்ன பண்றாரா? தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல். யாருக்கு உதவியாக கை கொடுக்கிறாரா? ஆபிரகாமின் சந்ததிக்கு, the generation of Abraham. Praise the Lord. அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறார்? உதவியாக கை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, praise the Lord. புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுல? முடிச்சிடலாமா? praise the Lord. புரிஞ்சிச்சுல? கர்த்தர் தூதர்களுக்கு, தேவ தூதர்களுக்கு உதவியாக கை கொடுக்கலையா? ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கர்த்தர் என்ன செய்றாரா? உதவியாக கை கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? பிரைஸ் தி லார்ட். எதுக்கு கை கொடுக்கணும்? கர்த்தர் கை கொடுத்து வாழ்த்துங்க. ஒருவர் விஷ் பண்ணுங்களேன், விஷ் பண்ணுங்களேன் கையை கொடுத்து. இப்போ கை கொடுத்து விஷ் பண்ணதில் நீங்கள் என்ன பெருசாக ஹெல்ப் பண்ணிட்டீங்க?
நீங்கள் கை கொடுத்ததில் அவங்களுக்கு ஆறுதல் அடைஞ்சிருச்சா? பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகுதா? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உதவிக்காக கை கொடுத்துருக்குறீங்க? சபையில், வேலை ஸ்தலத்தில் உதவிக்காக எத்தனை பேர் கை கொடுத்துருக்குறீங்க? கொடுத்துருக்குறீங்களா? எப்படிப்பட்ட உதவிக்கு கை கொடுத்தீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் கொடுத்துருக்குறீங்களா உதவிக்காக? ஃப்ரெண்ட்ஸுக்கு, கூட உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு கை கொடுத்துருக்குறீங்களா? அப்படியா? ஸ்தோத்திரம். அட்லீஸ்ட் அதையாவது அனுபவிச்சிருக்கிறாங்க. யாரோ ஒருவர் கொடுத்த உதவியை அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? அனுபவிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் சந்ததிக்கு என்ன செய்கிறேன்? உதவியாக கை கொடுக்கிறேன். இந்த நாளில் கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, ஐ வில் ஹெல்ப் யூ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாருக்கெல்லாம் உதவி வேணும்? கை கொடுக்கணும்னா இதில் 2 குரூப் ஆஃப் பீப்புளை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று ஆபிரகாமின் சந்ததி, இன்னொன்று தேவதூதர்கள். தேவதூதருக்கு ஆண்டவர் கை கொடுக்கலையா, ஆபிரகாமின் சந்ததிக்கு கர்த்தர் கை கொடுக்கிறாராம். அது எப்படி? உதவியாக கை கொடுக்கிறார். ஏன் தேவதூதருக்கு உதவியாக கை கொடுக்கணும்? இங்கே யாரு மேசியா? இதில் யாரு? நீங்க தேவதூதரா ஆபிரகாமின் சந்ததியா? 2 பேர் இருக்கிறாங்க பாருங்க. ஒருத்தர் தேவதூதன், இன்னொருத்தர் ஆபிரகாமின் சந்ததி. ஆண்டவர் மேல இருந்து தேவதூதனுக்கு கீழே இருக்கிற தேவதூதனுக்கு கை கொடுக்காம யாருக்கு கை கொடுக்கிறாரா? ஆபிரகாமின் சந்ததிக்கு கையை கொடுத்து தூக்குறார். ஹல்லேலூயா, தூக்கி உயர்த்துறார் தேவன். ஹல்லேலூயா. 2 பேரும் எங்க தான் இருக்கிறாங்க? தேவதூதனும் கீழே தான் கிடக்கிறான். ஆமாவா? 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 தேவதூதனும் கீழே தான் இருக்கிறான், ஆபிரகாமின் சந்ததியும் கீழே தான் கிடக்கு. ஹல்லேலூயா. ஆமாவா? ட்விஸ்டா இருக்கு. கர்த்தர் தேவதூதனுக்கு கை கொடுக்கலையா, ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கிறார் உதவியாக. ஏன்? 2 பேரும் கீழே தான் இருக்கிறாங்க. 2 பேரும் எங்க தான் இருக்கிறாங்க? கீழே தான் இருக்கிறாங்க. விழுந்த அனுபவத்தில் தான் இருக்கிறாங்க. அது யாரு? தேவதூதன் லூசிஃபர். பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன செய்துட்டான்? கீழே விழுந்துட்டான். மனுஷன் என்ன செய்துட்டான்? ஆதாம் கீழே விழுந்துட்டான். 2 பேருமே விழுந்த அனுபவம் தான். பிரைஸ் காட். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க. 14ஆம் அதிகாரம், அதன் 12, 14, 12 முதல் 14 வரை. அதிகாலையின் மகனாகிய விடுவெள்ளி. யாரை சொல்றார் ஆண்டவர்? சாத்தான. சாத்தான் அப்ப என்ன ஒரு பொசிஷன்ல இருந்திருக்கான்னு பாருங்களேன். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு இருந்த மேன்மையிலிருந்து என்ன செய்துட்டான்? கீழே விழுந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அவனை மேன்மையாக தான் படைத்து வைத்திருந்தார். அவன் துதிக்கிற கேரூப் தெரியுமா? கேரூபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீனா தெரியுமா? கேருபீன்கள் தெரியுமா? ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு 6 சட்டைகள் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். 24/7 அவங்களுக்கு துதிக்கிறது தான் வேலை. பிரைஸ் காட். அவன் அப்படியாக உண்டாக்கப்பட்ட ஒரு கேரூப். அவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் விடிவெள்ளி, அதிகாலையின் விடிவெள்ளி மகனா? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. லூசிஃபரை குறித்து, பிசாசை குறித்து கர்த்தர் வார்த்தை சொல்றார் பாருங்க. அப்படிப்பட்ட மேன்மையில் இருந்த அந்த மனுஷன் என்ன செய்யப்பட்டான்? தரையில விழ பண்ணப்பட்டான். ஏன்? Why? அப்புறம்
ஆ ஆ ஆமாம். உன்னதமானவருக்கு ஒப்பானுவேன் என்றும் அவன் இருதயத்தில் தான் சொன்னானோ. எங்க சொன்னான்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? வெளியில சிரிச்சுக்கிட்டே உள்ள என்ன பேசுறீங்க கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மேட்டிமையான எண்ணம் இருக்கு கர்த்தருக்கு தெரியும். இந்த மேன்மையினால தான் அவன் கீழே விழ தள்ளப்பட்டான். இருக்கிற மேன்மையை பாதுகாத்துக்கணும், தக்க வச்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. தக்க வச்சு கொள்ளணும். அவன் தன்னை உயர்த்த 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 அவன் இருதயத்தில் தான் உயர்த்தினான். கர்த்தர் அவனை கீழே தள்ளினார். பிரைஸ் தி லார்ட். மேட்டிமை எப்பவுமே வந்துடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்தணும். ஒரு நிமிஷம்தான், இமை பொழுதுல, அவ்வளோதான். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்க எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்க கடவன். கர்த்தர் அவ்வளவு பெரிய மேன்மையை அவனுக்கு கொடுத்து வைத்திருந்தார். அவரை துதிக்கிற துதி நம்முடைய நாவலை எப்பவும் நமக்கு தந்துக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துகிற அந்த கனத்தை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இந்த மேன்மையை நாம் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? கர்த்தர் தூரத்திலிருந்து மனுஷனுடைய இருதயத்தை அறிகிறார். பிரைஸ் தி லார்ட். மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மைப்படுத்துங்க, தாழ்மைப்படுங்க. ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அவருடைய கிருபை வேணும் இந்த பூமியில வாழ. இந்த மாம்சத்தில் ஜெயிக்கணும்னா அவருடைய கிருபை இன்னும் அதிகமாக வேணும். கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தணும். அப்படிப்பட்ட மேட்டிமை நமக்கு வந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு நேரமும் அவருடைய சமூகத்தில் வந்துடவே கூடாது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர் எதிர்க்கிற ஒரே ஒரு விஷயம் இப்படிதான், இதுதான். பிரைஸ் காட். அந்த குணம் மட்டும் நமக்குள்ள இருதயத்தில் வந்துடக்கூடாது. அவன் இருதயத்தில் தான் எண்ணம் கொண்டான். அவனை கர்த்தர் என்ன செய்தாரு? கீழே விழ தள்ளினார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ ஒரு மேன்மையை துறந்தான் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஒரு மேன்மையை இழந்தான் தெரியுமா? ஆண்டவருடைய அந்த சிங்காசனத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை இழந்து இங்கே வந்து பூமியில், ஹல்லேலூயா, இந்த பாதாளத்தில் வந்து கிடக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, நான் அவனுக்கு உதவியாய் கரம் நீட்டல. மனுஷன் எப்படி விழுந்தான்? அவனும் இதே தான் செய்தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து யாரை போல இருப்பீர்கள்? பிசாசு மனுஷங்கிட்ட சொல்றான், நீ யாரை போல இருப்ப? தேவர்களை போல இருப்ப. அங்க லூசிபர்ட்ட இருதயத்துக்குள்ள என்ன எண்ணம் வந்துச்சு? தான் தேவனுக்கு ஒப்பாவேன். இங்க ஆதாமுக்கு என்ன டிசீவிங் வார்த்தையை கொடுக்கிறான்? நீ தேவனுக்கு ஒப்பாயிருவ, நீ அப்படியாக்கும், நீ இப்படியாக்கும், ஆணையாக்கும், பூனையாக்கும் சொல்லி தூக்கி தூக்கி உயர்த்தி வைக்கிறானா? ரொம்ப கேர்ஃபுல்லாயிரு. தூக்க 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 ஹைட் அதிகமாகுது. ஹல்லேலூயா. உன்னை தூக்க தூக்க அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக கீழே விழும்போது அதனுடைய எஃபெக்ட் கூடுதலாக இருக்கும். இந்த ஹைட்லேருந்து கீழே விழுந்தா சின்ன காயத்தில் போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எச்சரிக்கையாக இருக்கணும். உயர்த்துறானா மனுஷன், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கீழே விழும்போது பாதிப்பு அதிகம், டேமேஜ், ஃப்ராக்சர், நடக்க முடியாது, படுக்க. பிரைஸ் தி லார்ட். பெருமை உள்ள வந்துடும். மனுஷனிடத்தில் பிசாசாத தான் சொன்னான், நீ தேவனுக்கு ஒப்பாயிருவ. அங்க லூசிபரையும் டிசீவ் பண்ணது தான் அவனுக்குள்ள மனசுல, நீ தேவனை போல ஒப்பாயிருவ. இங்கேயும் இந்த மனுஷனுக்குள்ள என்ன வந்துச்சு? தேவனுக்கு நிகராயிருவ, தேவனை போல ஆயிருவ, தேவர்களை போல இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். இங்கேயும் தேவதூதனுக்கு கொடுக்கப்பட்ட அவனுடைய எண்ணம் வந்தது என்னது? நான் தேவனை போல மாறிடுவேன். ரெண்டு பேரும் ஒரே விதமான, ஆல்மோஸ்ட் ஒரே விதமான பாவம் தான் செய்தாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் தூதனுக்கு, தேவதூதனுக்கு கை கொடாமல், உதவியாக கை கொடாமல் யாருக்கு கை கொடுப்பேன்? ஆபிரகாமின் குமாரனாகிய உனக்கு கை கொடுப்பேன். விழுந்து கிடக்கிற அனுபவத்தில் இருக்கிற உன்னை தூக்கி எடுக்க என் தேவன் போதுமானவன். பிரைஸ் தி லார்ட். விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு அதிலே கிடக்காத,
தூசியை உதறிட்டு எழும்பு. அவர் உன்னை தூக்க ஆயத்தமா இருக்கிறார். அவர் உன்னை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறார். Praise the Lord. அதுதான் வார்த்தையை சொல்லி இருக்கிற, என்ன, நான் உனக்கு உதவியாக கை கொடுக்க போறேன். நீ எந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிற, அதிலிருந்து தூக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த போராட்டத்தில் நீ தவித்து கொண்டு இருக்கிற, அதிலிருந்து தூக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். Praise the Lord. அவர் உதவிக்கரம் நீட்ட ஆயத்தமா இருக்கிறார். Praise the Lord. மனுஷன் கை நீட்டினா கூட சில நேரத்தில் விட்டுருவாங்க. அவனால் மேக்சிமம் எந்த அளவுக்கு தாங்க முடியும்? தூக்கிட முடியுமா எந்த மனுஷனாலையும்? ஹல்லேலூயா. எவ்வளோ நேரம் தூக்கி வச்சிருக்க முடியும்? மனைவி எத்தனை நேரம் தூக்கி வச்சிருக்க முடியும்? பிள்ளைகள் எவ்வளோ நேரம் தூக்கி வச்சிருக்க முடியும்? புருஷன் எவ்வளோ நேரம் நீங்கள் தூக்கி வச்சிருக்க முடியும்? முடியாது. கடைசி வரை சுமந்துட்டு போகணும்னா அப்பா ஏசப்பா தான் நமக்கு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் தான் சுமக்கணும், அவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அதை தான் ஆண்டவர் வார்த்தையினால் அனுப்பியிருக்கிறாரு. நான் உனக்கு உதவி செய்கிறேன். Praise the Lord. I will help you. Praise God. நீ விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவத்தில் இருக்கிறியா? விழுந்து போனியா? பரவாயில்ல, நான் உன்னை உதவி பண்றேன். உன்ன மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்து அவனை வெறுத்துட்டேன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், நான் ஏசாவை வெறுத்து யாக்கோபை என்ன செய்தேன்? சிநேகித்தேன். I love Jacob. Praise God. யாரை வெறுத்தேன்? ஆமா, ஏசாவை வெறுத்தேன். He loved you. அதனால தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். அப்படி யாக்கோபே இருந்துட்டா சுதந்திரிக்க முடியுமா? முடியாது. யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறணும். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறணும். எத்தன் மாறணும். எத்த மாத்தும்படியா தான் கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்காரு. எத்த மாத்தி தான் இஸ்ரவேலுக்கு கொண்டு போவாரு. அதுவரை நீ மாமா வீட்டில் கஷ்டப்படுவ, துன்பப்படுவ, தொல்லைகள் வரும். அதெல்லாம் மாறணும். கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றி உன்னை தூக்குவார். Praise the Lord. உன் பேரை மாற்றுவார். உன்னை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஏசாவை வெறுத்து நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? He loves me. ஹல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனத்தை வெறுத்து கர்த்தர் ஒரு கூட்ட ஜனத்தை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. தேவதூதனுக்கு அவர் உதவியாக கை கொடாமல், அவனும் அதே தானே நினைச்சான். நீ தேவனை போயில ஆறிவேன்னு சொல்லி அவனும் அதை தானே நினைச்சான். இவங்களும் வஞ்சிக்கப்பட்டது அதனால தானே. நீங்க தேவரைகளை போல் ஆயிருவீங்கன்னு சொல்லி தானே வஞ்சிக்கப்பட்டாங்க. ரெண்டு பேருமே ஒரே கேட்டகரி தானே. ஆனாலும் கர்த்தர் யாரை நேசிக்கிறார் தெரியுமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை இழுத்து கட்டும்படி. ஹல்லேலூயா. விழுந்து போன ஆபிரகாமின் சந்ததியை எழுந்து கட்டும்படி கர்த்தர் நேசிக்கிறார். வார்த்தையை கொடுத்து அனுப்புறார். ஹல்லேலூயா. I will build you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விழுந்து விழுந்து எழும்பின அனுபவம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உன்னை எழுப்ப, தூக்கி நிறுத்த, உயர்த்த என் தேவன் போதுமானவர். Praise the Lord. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனா எங்க போக முடியாது. ஆமா, இஸ்ரவேலுக்கு திரும்ப முடியாது. வேணா வருவ, ஆனா வழியில மாறணும். கர்த்தர் மாற்றணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாக்கோபை நேசிச்சாரு. ஆண்டவர் யாக்கோபை தான் நேசிச்சாரு. ஆனா மாற்றப்படாம அவன் இஸ்ரவேலுக்குள்ள வர முடியாது. Praise the Lord. நீ மாறாம அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. வார்த்தையை கேட்கிற ஆண்டவர் நேசிக்கிறாரு. சரிதான் மகனே, கர்த்தர் என்ன நேசிக்கிறது. ஆமா, நீ மாறணும், நான் மாறணும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா இந்த யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறணும். யாபோக் காற்றின் கரையில கர்த்தரை போய் பிடித்தான் பாருங்க. பிடிங்க ஆண்டவரே. Praise the Lord. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன், போக விட மாட்டேன். ஆண்டவரை போய் பிடிச்சான்ல, அப்படி பிடிங்க. Praise the Lord. ஆண்டவர் அவங்கிட்ட கெஞ்சுறாரு, என்ன போக விடு. கதறு ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரை விட்டுறாத. உன் நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். Praise the Lord. அவர் உதவி செய்ய என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தூதர்களுக்கு கை கொடுக்க, உதவி செய்ய கை கொடுக்கும்படி வரலங்க. அவர் யாருக்கு தெரியுமா? விழுந்து போன என்ன தூக்கி நிறுத்தணும்னு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. விழுந்து போன உங்களை தூக்கி நிறுத்தணும்னு வந்திருக்காரு. நீ விழுந்து விழுந்து எழும்பின அனுபவம் போதும் மகனே, ஆண்டவரை நோக்கி பாரு. ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீ விழுந்து கிடக்கிறியோ அந்த இடத்துல இருந்து கூப்பிடு. Praise the Lord. பேதுரு கடல்ல நடக்கும்போது அவனுக்கு சிறிய ஒரு அவிசுவாசம் வந்ததுனால மூழ்கிக்கிட்டு இருக்கிறான். மூழ்கிக்கிட்டு இருந்தவன் இயேசுவேன்னு கூப்பிடான் பாருங்க. கரத்தை பிடித்து தூக்கினார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீ தூக்கத்துக்கு கூப்பிடு. நேரத்தை செலவழி ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரோட ஒப்புரவாகு. ஆண்டவரை விடாத, ஏசப்பாவை விடாத. நீ அவர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். நீ எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற? ஒரு ஒரு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க. நம்ம கடந்து போகிற எந்த ஒரு சிச்சுவேஷனும் அவருக்கு அது லேசான காரியம்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லேசான காரியம் ஆண்டவருக்கு. பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவி செய்வது என் தேவனுக்கு லேசான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். நீ போய்கிட்டு இருக்கிற இந்த சிச்சுவேஷனை தலைகளை மாற்றுறதுக்கு என் தேவனுக்கு அது லேசான காரியம். ஹல்லேலூயா. நீ படுகிற இந்த உபத்திரவத்தை மாற்றுவதற்கு என் தேவனுக்கு அது லேசான காரியம். அவர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். He is ready to help you. Praise the Lord. Hallelujah. அவர் கையை நீட்டிக்கிட்டே இருக்கார் உன்னை தூக்கி விடும்படி. அவர் மட்டும் பிசாசுக்கு கை நீட்டிருந்தா அவன் பிடிச்சி ஓடி வந்திருப்பான் மேலே. Hallelujah. Praise the Lord. பிசாசும் இயேசுவை கண்டா நடுங்கும். Hallelujah. பிசாசு என்ன செய்யும்? இயேசுவை கண்டா நடுங்கும் அப்படி. Hallelujah. கெனசரத்து கடல் அருகில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகும்போது அந்த பிசாசு ஓடி வருது. ஐயரே, எங்களை ஏன் இப்ப துன்பப்படுத்துறீங்க? காலம் இன்னும் வரலையே. நடுங்குது, பிசாசு நடுங்குது, மனுஷனும் நடுங்குறான். ஹல்லேலூயா. நடிக்கிறானா நடுங்குறானா? நடிக்கிறானா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிசாசு ரியலி நடுங்குது. பிசாசு ரியலி நடுங்குது. ஆனா அவங்களுக்கு கை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் முன் வரல. யாருக்கு தெரியுமா? நடிக்கிற நமக்கு கை கொடுக்க முன் வந்திருக்கார். பிரைஸ் தி லார்ட். அவர் கையை நீட்டிக்கிட்டே இருக்கார். எப்போ நீ பிடிப்ப, எப்போ உன்னை தூக்குறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். நீ விழுந்து எதில் விழுந்து கிடக்கிற அங்கிருந்து கையை நீட்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் தேவன் கையை பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்த என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, என்ன தூக்குங்கப்பா, எனக்கு உதவி பண்ணுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். யாரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வேணும்? எந்த மனுஷன்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற? எந்த மனுஷன்ட்டு வராது. உனக்கு ஒத்தாசை வேணும்னா அது பரத்திலிருந்து வந்தா மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. அவர் மட்டும் உனக்கு ஒத்தாசை அனுப்புனா யாராலும் அதை எதிர்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் திறந்தா அது யாராலும் பூட்ட முடியாது. கர்த்தர் பூட்டினார்னா அது யாராலும் திறக்கவும் முடியாது. கர்த்தர் யோபுக்கு கொஞ்சம் தான் திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை படுமோசமாயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொஞ்சம் தான் பர்மிஷன் கொடுத்தார். அவன் ஜீவனை தவிர பாக்கி எல்லாத்தையும் எடுக்க பர்மிஷன் கொடுத்தார். ஆண்டவர் நமக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்காம வச்சிருக்கிறார். அதனால தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மட்டும் பெர்மிஷன் கொடுத்திருந்தார்னா நம்ம இப்போ எல்லாம் இப்படி இருக்க மாட்டோம். இப்படி இருக்க முடியாது நினைக்காதீங்க. கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். அந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கிருபையை கேட்கணும். ஹல்லேலூயா. அந்த கிருபையை ஒவ்வொரு நாள் ஆண்டவர் எடுத்து கேட்கணும். ஆண்டவரே, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நான் விழுந்து போவேன், நான் விழுகிறேன், என் மாமிசம் விழுந்து போகிற அனுபவத்தில் இருக்கு, நான் விழுந்து போவேன், என்னை தூக்குங்கப்பா. எனக்கு அந்த இடத்துல இருந்து வரணும்னு தோணுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இது செய்யணும்னு எனக்கு சிந்தையில இல்லை, ஆனாலும் என்ன செய்யறது, அதையே செய்ய நேரிடுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே அப்படிப்பட்ட சோதனை வந்துச்சுன்னா நீங்களும் நானே மாத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. பவுலிடத்தில் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவருடைய கிருபையை கேளு. நிற்கணும்னா ஆண்டவருடைய கிருபையை கேளு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஆண்டவர் உதவி பண்ண என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவர் யாருக்கு உதவி பண்ணலையா? ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு உதவி செய்யாமல் நம்மை கொண்டு, ஹல்லேலூயா, நமக்கு அது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பி விடுறார் வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். எந்த 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 இடத்துல உங்களுக்கு உதவி வேணும் அவரை கேளுங்க. எந்த மனுஷனுக்கிட்ட போய் நின்றுட்டு இருக்கிறீங்க? எந்த காரியத்துக்காக எந்த மனுஷன் இடத்துல போய் நின்றுட்டு இருக்கிறீங்க? அவரை கேளுங்க. ஜாதிகளையும் ஜனங்களையும் கொள்ளை பொருளாக கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ராஜகுமாரத்தி நடனமாடி ஏரோதுவை குஷிப்படுத்தினா பாருங்க. அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொன்னான்? நீ கேளு, ராஜ்யத்தில் பாதியும் தருவேன். ராஜ்யத்தில் பாதினா என்ன தெரியுமாங்க? நீங்கள் இப்படி இங்கே வந்து கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சொந்த தேசத்தை திறந்து நம்ம எல்லாம் வந்து கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. அந்த மனுஷனே அந்த பொண்ணுக்கு தன்னை மகிழ்வித்த, ஒரு ராஜாவை மகிழ்வித்த ஒரு சிறுமிக்கு அவன் ராஜ்யத்திலேயே பாதியை கொடுக்கிறேன்னு சொன்னா, என்னை ஏசப்பாவை மகிழ்வித்து பாரு. ஹல்லேலூயா.
அவனிலும் பெரியவர் என் தேவன். ஹல்லேலூயா. அவர் மட்டும் மகிமைப்படுத்து, அவரை மட்டும் மகிழ பண்ண பாரு. அவரை நான் எப்படி குஷிப்படுத்தலாம், அவரை நான் எப்படி மகிழ பண்ணலாம்? பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் அது சிந்தனையா இருக்கணும், அது நம்முடைய எண்ணமா இருக்கணும். என் இயேசுவை நான் எப்படி மகிமைப்படுத்தணும், என் இயேசுவை நான் எப்படி மகிழ பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அவர் மகிழுவாரு, அதை யோசி, செயல்படு. இந்த இந்த நீ போயிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை மாறும். பிரைஸ் தி லார்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் கூட்டி கொடுப்பாரு, சமாதானத்தை கூட்டி கொடுப்பாரு, சந்தோஷத்தை கூட்டி கொடுப்பாரு, ஐஸ்வர்யத்தை கூட்டி கொடுப்பாரு. நீ சமாதானத்தை தேடி எங்க நடக்கிற, யாருகிட்ட போற? மனுஷன் இடத்துலையா? டெஃபினெட்லி நோ. அது டெம்பரரி சொல்யூஷன் தான். நீ மாம்சத்தை தேடி போனா அது டெம்பரரியா தான் இருக்கும். ஏசப்பாவை தேடி போற. ஹல்லேலூயா. அவர் உதவி செய்ய என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அவர் உதவி செய்வேன்னு சொல்றாரு. நீ உதவி கரம் நீட்டு. ஹல்லேலூயா. அவர் நீட்டிக்கிட்டே இருக்காரு. உன் கரத்தை நீட்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் கரத்தை நீட்டு என் ஆண்டவர் இடத்துல. பிரைஸ் காட். அந்த வசனத்தை பாருங்க, எபிரேயர் 2:16 என்ன வாசிச்சோம்? ஆதலால். ஆதலால் என்ன? ஆதலால் என்ன? அது ஆதலால் 10வது வசனம் ஒரு வாசிங்க. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் யாரு? ஓகே, அடுத்தது பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புரிஞ்சிச்சா? ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் யாரு? ஆண்டவராகிய தேவன். பிரைஸ் தி லார்ட். அநேகம் பிள்ளைகளை இங்க இருக்கிற அநேகரை, கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிற அநேகரை, இந்த பூமியில் இருக்கிற அநேகரை எங்க கொண்டு வந்து சேர்க்கணுமா? மகிமையில, இந்த க்ளோரி, அந்த மகிமையில கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதி யாரு? ரட்சிப்பின் அதிபதி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றது. ஹல்லேலூயா. யார? கர்த்தர் ஆண்டவர் யாரையா? இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்தினால என்ன செய்யறாராம்? பூரணப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். எதனால பூரணப்படுத்துகிறார்? உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறார். யார? இயேசு கிறிஸ்துவை. பிரைஸ் தி லார்ட். தி மீனிங் என்ன சொல்லுது வார்த்தை? இதுல இருந்து சபைக்கு என்ன சொல்லப்படுறது? சபைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க. இந்த ஜேஎம்எஃப்ல இப்போ எத்தனை பேர் இருக்கிறீங்க? குரூப்பில் 90 பேரோ சம்திங் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ப்ரெசன்ட்லி 50-60 பேர் இருக்கலாம். பிரைஸ் காட். இந்த ஜனத்தை மகிமையில் சேர்க்கும்படி கர்த்தர் இந்த பூமியில் மனுஷர்களை தெரிந்து கொண்டார். யாரெல்லாம் தெரிந்து கொண்டார்? ஜேஎம்எஃப் எப்படிங்க தொடங்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஜேஎம்எஃப் தொடங்கப்பட்டது தெரியுமா? 7 ஆண்டுகள் ஆயிற்று. 7 ஆண்டுகளுக்கு முன்பாக கொஞ்சம் நபரை, பிரைஸ் தி லார்ட், ஒரு 7 பேரை, இங்கே இருக்கிறீங்களா? 7 பேர் இருக்கிறீங்களா? கை தூக்குவீங்களா? இருக்கிற 7 பேர் கையை தூக்குவீங்க? 1 2 3. வேற யாரு? எட்வின் பிரதர் 1 2 3 4 5. மார்டின், அப்புறம் சுந்தரங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த 7 பேரை கர்த்தர் ஒரு ஸ்தலத்திலிருந்து கொண்டு வந்து, பிரித்து எடுத்து கொண்டு வந்து ஒரு சபையை ஆரம்பித்து 7 பேரை வைத்து 7 வருஷத்துல 70 பேராய் மாற்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த 70 பேரை மகிமையில கொண்டு வந்து சேர்க்கையில், இந்த 7 பேரை ரட்சிப்பின் அனுபவத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் கர்த்தர் யாரை எடுத்து பயன்படுத்தினாரா? பூமியில? இந்த NIV இருக்கா? NIV இருக்கா? NIV எடுத்து வாசிங்க. Hebrew chapter 2 verse 10. NIV-யா?
ஓகே, வாசிங்க. வேற நீங்க வாசிங்க. In bringing many sons and daughters to glory, it was lifting that God, for whom and through whom everything exists, should make the pioneer of the salvation. யாரு? To make the pioneer of the salvation. என்னதும்? Pioneer of the salvation எங்க கொண்டு போறாரு? சஃபரிங்ல கொண்டுட்டு போய் எதுக்கா? Perfection. He is expecting some perfection. Praise the Lord. Who are the pioneers here? யாரெல்லாம் பயனியரா இருக்கிறீங்க? இந்த ஜனங்கள் கூடி வரும்படி கர்த்தர் முன்குறித்து எத்தனை பேரை கொண்டு வந்தாங்களே, இவங்க எல்லாமே பயனியர் தான். ஏன் தெரியுமா இவங்களுக்கு உபத்திரவம் வருது? ஏன் தெரியுமா போராட்டம் வருது? எதுக்காக? கர்த்தர் பூரணப்படுத்த போறார். Praise the Lord. Hallelujah. எதுக்காக எனக்கு ஒரு கண்ணி வச்சிருக்கு? எதுக்காக இவங்க அகைன்ஸ்டா இருக்கிறாங்க? கர்த்தர் என்னை பூரணப்படுத்த போறார். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவையே பூரணப்படுத்தினவர் எனக்கு அதை தான் செய்ய போறார். ஹalleluya. மகிமையில கொண்டு சேர்க்கும்படியா கூடி வந்திருக்கிற அந்த சபையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மகிமையில போய் சேர்க்கும்படி எனக்கு உபத்திரவம் ஒரு ஏன் தெரியுமா? நான் சரியானா இவங்க சரியாவாங்க. Praise the Lord. முன்னேறு போறது போல தான் பின்னேறு போகும். அதனால தான் எனக்கு இந்த உபத்திரவம். நான் முன்னாடி நிற்கிற நான் என்ன செய்யணும்? I must be perfect. நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நான் பூரணமாக்கப்படணும். பூரணமாக்க கர்த்தர் விட மாட்டாரு. He will give you more suffering and suffering and suffering until he achieve that perfection in you and in me. Hallelujah. அந்த பூரணம் வரது வரையிலும் கர்த்தர் விட மாட்டாரு. ஒரு கண்ணியை வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? I must be perfect in that. ஹalleluya. முன்னாடி நிற்கிற நான் பெர்ஃபெக்ஷன் ஆகணும். அதனால தான் என்ன பார்த்தா அவங்களால துதிக்க முடியாது. என் முகத்தை பார்த்தா உங்களுக்கு துதி வராது. Praise the Lord. கண்ணை மூடுங்க. ஏன்? I must be perfect. என்ன பூரணப்படுத்த போறார். சபையை பூரணப்படுத்த போறார். குடும்பத்தில் நீ தான் பயனியரா, உன்னை பூரணப்படுத்துவார். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில யார் பயனியர்? உன்னை பூரணப்படுத்துவார். யூத் மினிஸ்ட்ரியில யார் பயனியர்? அவரை பூரணப்படுத்துவார். ஹalleluya. பெற்றோரை பூரணப்படுத்துவார். பிள்ளைகளுக்கு பெற்றோரை பூரணப்படுத்துவார். பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்க பயனியரா இருக்கணும்னா கர்த்தர் அந்த பர்ஃபெக்ஷனை உனக்குள்ள வைப்பாரு. எப்படி தெரியுமா? உபத்திரவத்தை கொடுத்து வைப்பாரு. ஹalleluya. Praise the Lord. எதுக்காக தெரியுமா? அவர் உதவி பண்றேன்றாரு. நான் உன்னை உபத்திரவத்துக்குள்ள கொண்டு போறேன். ஹalleluya. வெள்ளியை போல புடமிட போறேன். I want some perfection in you and me. Hallelujah. Praise the Lord. எனக்குள்ள கர்த்தர் ஒரு பூரணத்தை எதிர்பார்க்கிறார். Praise God. ஒரு பூரணம் வரும் வரையிலும் அந்த சஃபரிங் என்னை விட்டு மாறாது. கர்த்தரே அதை செய்ய போறார். ஹalleluya. ஆண்டவரே அதை செய்ய போறார். சபையை கர்த்தர் பூரணப்படுத்த போறார். Praise the Lord. சபையை கர்த்தர் பூரணப்படுத்துவார். அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள ஜெயம் சபை வரும். Praise God. எப்படி வரும்? அவர் உபத்திரவத்தை அனுமதிக்க போறார். எல்லாரும் ஃபேஸ் பண்ண போறீங்க. Praise the Lord. யார்கிட்ட எல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ, ஒரு பெர்ஃபெக்ஷனை யார்கிட்ட எல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அவங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு உபத்திரவத்தை கொடுத்து அவனை கொண்டு வருவார் பாருங்க வழிக்கு. Praise the Lord. அதுதான் கர்த்தர் சொல்றார். அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் போகிற ஆபிரகாமின் குமாரனாகிய சந்ததிக்கு நான் கையை கொடுக்க போறேன். ஏன்? உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? அற்பமா எண்ணுகிற தேவன் அல்ல. அப்படியே விட்டுட்டு அவன் மூழ்கி போயிடுவாங்க. இந்த பிரச்சனையில என்ன விட்டா அவன் என்ன செய்திருவான்? செத்து போயிடுவான், மூழ்கி போயிடுவான். அதனாலதான் அவர் உதவியும் பண்றாரு, அடிக்கவும் செய்யறாரு. ஹalleluya. அடிப்பார். எதுக்காக? உனக்குள்ள ஒரு பூரணம் வரணும், எனக்குள்ள ஒரு பூரணம் வரணும். Hallelujah. I am the pioneer for this church. I must be perfect here. Hallelujah. நான் தான் pioneer. என் குடும்பத்தில் நான் பெர்ஃபெக்ட் ஆகணும். என் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் பெர்ஃபெக்ட் ஆகணும். Praise the Lord. அந்த பூரணத்தில் கொண்டு வர போறார். Hallelujah. எதுக்கு உதவி தெரியுமா? அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு நேராக நடக்கும்படி. Hallelujah. அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு நேராக நடக்கும்படி. Praise the Lord. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரே என்னை பூரணமாக்குங்க. ஹalleluya. சத்தியத்தை எவ்வளவோ சத்தியத்தை கேட்டுறீங்க. அதான் எபிரேய நாக்கியோன் 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 1-2. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய
மூல உபதேச வசனங்கள், ஃபவுண்டேஷன், அதை நாம விட்டுட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் என்னதெல்லாம்? ரிப்பன்டன்ஸ், விசுவாசம், ஞான ஸ்நானம், கைகளை வைக்குதல், நியாய தீர்ப்பு, இவைகளெல்லாம் என்னது? The foundation of the church. ஞான ஸ்நானங்கிறது ஒரு சபைக்கு ஃபவுண்டேஷனுங்க. விசுவாசங்கிறது ஒரு சபைக்கு ஃபவுண்டேஷன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ சொல்லிக்கிட்டே இருக்கிற ஞான ஸ்நானம், ஞான ஸ்நானம் எடு, ஞான ஸ்நானம் எடு, ஞான ஸ்நானம் எடு. அது ஒரு சபைக்கு ஃபவுண்டேஷன், அது ஒரு அஸ்திபாரம். நீ எதுல கட்டப்படுற? அஸ்திபாரத்தின் மேல கட்டப்படணும். அது இல்லாம நீ பில்டிங்கை எழுப்பிக்கிட்டே இருக்க, விழுந்துருங்க, விழுந்துரும். You cannot achieve that perfection in you. ஒரு உபத்திரவம் வரும்போது நீ விழுந்து போவ. விசுவாசம் தாங்க பேசிக் சபையில. பிரைஸ் தி லார்ட். அந்த விசுவாசத்தை என்ன செய்கிறோம்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதையே எத்தனை காலத்துக்கு சொல்லிக்கிட்டு இருப்ப? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீ சபையில எத்தனை காலத்துக்கு சொல்லிக்கிட்டு இருப்ப? அவங்க ஒரு பூரணத்துக்குள்ள வரணுமே, அவங்க ஒரு பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வரணுமே. எத்தனை காலத்துக்கு பூரணம், விசுவாசம், எத்தனை காலத்துக்கு நியாய தீர்ப்பு? அந்த நித்திய நியாய தீர்ப்பு குறித்த அறிவு சபைக்கு இல்லாததுனால தான் களியாட்டு, வெறித்தனம், வேசித்தனம், விபச்சாரம். எத்தனை காலத்துக்கு? சபை எப்போ பூரணமாக்கப்படும்? ஹல்லேலூயா. அவருக்கு இருக்கிற ஒரு வைராக்கியம் பாருங்க. கர்த்தர் சபைக்கு வார்த்தையை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. பூரணமாக்கப்படணும். நீ இப்போ எவ்வளவு எங்கதான் இருந்துகிட்டு இருக்கிற? வேர் ஆர் யூ நவ? அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வா. சபை கட்டப்படணும், சபை கட்டப்படணும், ஜனங்கள் ஆத்துமாக்கள் ஆதாயப்படணும். பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வா. ஞானஸ்நானம் எடுக்கல, ஒப்புக்கொடு, ஃபவுண்டேஷனை போடு. அது ஒரு சபைக்கு என்னது? அஸ்திபாரம். அஸ்திபாரம் எப்படி இருக்கு? அஸ்திபாரம் வீக்கா இருந்துட்டு பில்டிங்கை ஸ்ட்ராங்கா கட்டிட்டு என்ன பிரயோஜனங்க சொல்லுங்க? என்ன பிரயோஜனம்? ஒரு மழை அடிச்சா, ஒரு வெயில் வந்தா, ஒரு காற்று அடிச்சா விழுந்து போகும். ஹல்லேலூயா. நீ அதுக்கு மேல எவ்வளவு பரிசுத்தத்தை வச்சு கட்டினாலும் அப்போ ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னு என்ன ஆயிடும்? உடைஞ்சு போகும். ஹல்லேலூயா. ஃபவுண்டேஷனை நல்லா போடு. ஹல்லேலூயா. சபைக்கு அஸ்திபாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுதாங்க விசுவாசம் தாங்க அஸ்திபாரம். அதையே எத்தனை காலத்துக்கு விசுவாசம் விசுவாசம்னு சொல்லிக்கிட்டே இருப்ப? ஒரு பூரணத்துக்குள்ள ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் என்ன பெர்ஃபெக்ஷனுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன பெர்ஃபெக்ட் ஆக்குங்க. கர்த்தர் உபத்திரவத்தினூடாய் கர்த்தர் நம்மை பூரணமாக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தா கர்த்தர் சாஃப்டா செய்வார். ஒப்பு கொடுக்கலன்னா இந்த தூண்டில போட்டா இங்கே இழுத்தா எப்படி வலிக்கும் தெரியுமா? அதே மாதிரி இழுக்க வேண்டியது வரும். பிரைஸ் தி லார்ட். வலிக்கும், வேதனை உண்டாகும், கண்ணீர் வரும். ஹல்லேலூயா. கவலைகள் வரும். அதுக்கு எல்லாத்துக்கும் சபையை ஒப்பு கொடுத்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பும்போது அதை கேட்டு அப்படியே ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த பூரணத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நியாய தீர்ப்பு, இன்னும் நியாய தீர்ப்பை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ள இன்னும் பூரணம் வரல. அதை பற்றின அறிவு இன்னும் சபைக்கு வரல. கர்த்தர் பூமியை நியாயம் தீர்க்க போறாரு, இன்னும் சபைக்கு வரல. அறிவு வந்திருந்தா அந்த நியாய தீர்ப்பு இருக்கேன்னு பயந்து இருப்பான். பயந்து கர்த்தருக்கு முன்பாக நடுங்கி இருப்பான். அவனவனுக்கு அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொன்னாரே. பயம் வரும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வரும், ஒரு பயபக்தி உண்டாகும். அந்த நியாயக்கு தீர்ப்பை குறித்த கவலை இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க நித்திய நியாய தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சடுதியில நியாயம் தீர்த்துருவாரு. ஹல்லேலூயா. சடுதியில நியாயம் தீர்த்துருவாரு. பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு, பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு. சோதம் கொமோரா போல பாவம் பெருகி கொண்டே இருந்துன்னு சொன்னா சடுதியில் அக்கினி வந்து விழுந்துரும், பட்சித்து போடும். தம்முடைய ஊழியக்காரனாக பேதுருவை கொண்டு கணவனும் மனைவியும் ஸ்பாட்ல அவுட். நியாய தீர்ப்பு சடுதியில வரும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கோபாக்கிக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அவருடைய கோபத்துக்கு பொறுமையாய் நம்ம இடத்துல காத்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய பொறுமை, நீடிய பொறுமையினால நம்ம இடத்துல காத்து கொண்டிருக்கிறார். அது யாருங்க பேதுரு சொன்னது? அனனியா சப்பிரா. அனனியாவை அடக்கம் பண்ணிட்டு வந்த கால் வந்து நிற்கதான் செய்தது. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொன்னதுனால. பொய் சொன்னதுக்கே ஒரு ஊழியக்காரன் நியாயம் தீர்ப்பானே. ஆனால் பிரைஸ் தி லார்ட். நியாய தீர்ப்புக்கு சபை அஞ்சு நடக்கணும். நியாய தீர்ப்பு இருக்கு. பாவம் பெருகிற இடத்துல கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சடுதியில வரும்.
எலியாவை கிண்டல் பண்ணின பிள்ளைங்க, சிறு பிள்ளைங்க 56 பேரா 46 பேரா கரடி வந்து பட்சித்து போட்டது. 40 கரடி வந்து பட்சித்து போட்டது. கர்த்தருடைய ஊழியக்காரன் பிரைஸ் தி லார்ட் அந்த நியாய தீர்ப்பு வழங்கினான். நியாய தீர்ப்பு, நித்திய நியாய தீர்ப்பு குறித்த உணர்வு சபைக்கு வரணும். அலட்சியப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பூரணத்துக்குள்ள சபை நடக்கணும். பூரணத்தை எதிர்நோக்கி போகணும். பழைய பஞ்சாங்கத்தையே பாடாதீங்கப்பா. அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் 6ஆம் அதிகாரத்தில் முழுசும் வாசிங்க. மறுபடியும் மறுபடியும் என்ன செய்யாதீங்க, இதே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்? அது இன்னும் அச்சீவ் பண்ணல சபை. அது இன்னும் அச்சீவ் பண்ணல. இன்னும் கடின இருதயம், இன்னும் ஒப்பு கொடுக்கல ஆத்துமாக்கள், கடினப்படுறாங்க. அதனாலதான் மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள சபை போகுது. இதெல்லாம் ஒரு பேசிக்கியா, ஒரு ஃபவுண்டேஷன். நீ வீடு கட்டுற, ஃபவுண்டேஷன் போடாம கட்டுவியா? சொந்த வீடு கட்டுறோம், ஃபவுண்டேஷன் போடாம கட்டுவீங்களா? எவ்வளவு ஸ்ட்ராங்கா போடுறீங்க. பிரைஸ் தி லார்ட். வீடு கட்டும்போது எவ்வளவு ஸ்ட்ராங்கா போடுறீங்க. அப்போ சபையாக இந்த ஆவிக்குரிய சபை கட்டப்படணும்னா ஃபவுண்டேஷன் தேவையில்லையா? வார்த்தை தானே சொல்லுது, வார்த்தை வசனம் தானே பேசுது. இந்த அஸ்திபாரம் நமக்குள்ள போட வேண்டாமா? விசுவாசத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கணுமா? சபை எப்போ பூரணத்துக்குள்ள கடந்து வரும்? எப்போ அந்த பெர்ஃபெக்ஷன் அச்சீவ் பண்ணுவாங்க? ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறதே. பரிதவிக்கப்பட்டிருக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது அந்த மேன்மையை. அந்த லூசிஃபர் இழந்தது போல பிரைஸ் தி லார்ட் அவர் உதவி செய்ய என் தேவன் வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்க கரத்தை பிடித்து தூக்கி, நீ எந்த இடத்துல கிடக்கிறியோ, எந்த பாவத்தை விட்டு வர முடியாத ஒரு அனுபவத்தில் இருக்கிறியோ, அங்க இருந்து ஏசப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சபை பூரணத்துக்குள்ள கடந்து செல்லணும், அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள கடந்து செல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னத பாட்டில் ஒரு வசனம் சொல்லுகிறது, எடுத்து வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் பிரியமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் யாரை பார்த்து சொல்றாரு? சபையை பார்த்து சொல்றாரு. நீ யாரு? பூரண ரூபவதி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் பூரண ரூபவதி? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்லுவீங்க? இந்த வார்த்தை யாரெல்லாம் சுதந்திரித்துக் கொள்றீங்க? ஹல்லேலூயா. சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ பூரண ரூபவதி, உன்னிடத்துல களங்கம் ஒன்றுமே இல்லைங்க, நீ உத்தமன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட பெர்ஃபெக்ஷனை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். எதுக்காக இங்க கூடி வர்றோம்? எதுக்காக வந்துட்டு போறோம்? கெட் டுகெதரா? இல்ல, அந்த பெர்ஃபெக்ஷன். ஹல்லேலூயா. அந்த 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 பூரணத்துக்குள்ள கர்த்தர் ஒவ்வொரு நாள் நம்மை நடத்தி செல்வார். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு நாளும் அந்த மறுரூபமாக்கப்படுதல்ல நம்ம ஒப்பு கொடுக்கணும். கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் என்ன செய்யணும்? வெளிப்படணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் பூரணமாக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். நாளைக்கு அச்சீவ் பண்ணிடலாமா? இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். நாளை மற்ற நாள் இல்லை, அது எத்தனை நாள் எடுக்குமோ தெரியல, ஒப்புக்கொடு. பிரைஸ் தி லார்ட். நான் என்ன பூரணப்பட்டு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க என்ன பார்த்து என்ன சொல்லி கூப்பிடணும்? பூரண. என் பிரியமே நீ பூரண ரூபவதி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பார்வையில் ரூபவதியா இருக்கணும், அதுலேயும் பூரண ரூபவதியா இருக்கணும். நம்ம மனுஷனுடைய பார்வையில் நம்முடைய அழகை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாமோ பண்ணுறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அடுத்தவங்க பார்க்குறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? எல்லா காரியங்களையும் பாவனையும் பண்ணுறோம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நாம் பூரண ரூபவதியாய் மாறணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அறிக்கை பண்ணும், ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு நான் பூரண ரூபவதியாய் மாறணும், பூரண அழகுள்ளவளாய் மாறணும், பூரண அழகுள்ளவனாய் மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. அவனுக்கு கை கொடுக்காம நமக்கு கை கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? அந்த விடுவெள்ளியாக இருந்த ஒரு மனுஷனை கீழே தள்ளினாரே, அவனுக்கு கை கொடுக்காம நமக்கு ஏன் தெரியுமா கை கொடுத்தாரு? அவன் இருந்த ஸ்தானத்தில் நம்மை கொண்டு வைக்க போறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் அதன் 28வது வசனத்தை ஒரு வாசிங்க. யாருக்கு கொடுப்பேன்? இதுக்கு முந்தின வசனங்களை நீங்க பாசித்தீங்கன்னு சொன்னா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தரிடத்துல ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கர்த்தர் என்னத்தை கொடுப்பாரா? யாரு விடிவெள்ளி நட்சத்திரமா இருந்தா?
லூசிஃபர், சாத்தான், அவனை என்ன செய்துட்டார் ஆண்டவர்? கீழே விழ தள்ளிட்டாரு. அடுத்தது அந்த ஸ்தானத்தில் யாரை கொண்டு போய் வைக்க போறாரு? ஜெயம் கொள்ளுகிற நம்மை கொண்டு வைக்க போறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் இருந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வைக்க போறாரு. நாம எவ்வளவு பூரணமாக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். அந்த விடுவெளி நட்சத்திரமாய் கர்த்தர் நம்மை உயர்த்த போறார். எத்தனை பேர் அந்த எண்ணத்தோடு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். நிமிர்ந்து பாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் வரப்போறார். உன் தலையை நிமிர்த்தி பாரு, உயர்த்தி பாரு. அந்த பூரணத்துக்குள்ள ஆண்டவரை என்ன ஒப்பு கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னும் பொறாமை, வெஞ்சன்ஸ், அது இது எல்லாம் நமக்குள்ள இருந்தது போதுமான ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. சபை பெர்ஃபெக்ஷனுக்கு நேராய் வரணும். சபை பூரணமாக்கப்படணும். கர்த்தர் பிடிச்சிருவாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் விட மாட்டார். பிரைஸ் காட். ஆமாம், அது சவுலா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் பிடிக்கணும்னு நினச்சாருன்னா ஆமாம் குருட்டாட்டமாக்கியாலும் பிடிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நாமளே ஒப்பு கொடுத்துட்டா நமக்கு இருக்கிற சில என்ன சொல்கிறது வேதனைகள் தவிர்க்கப்படலாம். பிரைஸ் காட். ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை என்ன பூரணப்படுத்துங்கப்பா. சபை பூரணப்படணும். சபை பூரணத்துக்குள்ள கடந்து வரணும். பழைய பஞ்சாங்கத்தை பாடினது போதும். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. விசுவாசமா அறிக்கை பண்ணுங்க. வார்த்தைகளை கேளுங்க. விசுவாசம் எதனால வர்த்திக்க பண்ணப்படும்? கேட்கிறதுனால. சத்தியத்தை கேட்கிற அறிவுல வளரட்டும் சபை. எதுக்கு நேரத்தை ஒதுக்குற நீ? என்ன மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருக்கிற? வார்த்தையை கேளு, சத்தியத்தை கேளு. உன் விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா வளரும். விசுவாசம் வரும். இப்போ இன்னும் நீ விசுவாசத்திலே 1ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிற. பிரைஸ் தி லார்ட். ஞானஸ்நானத்தை கொடுத்து எத்தனை சத்தியம் கேட்டாச்சு, இன்னும் ஒப்பு கொடுக்க முடியலையா? ஒப்பு கொடு ஆண்டவருடைய சமூகத்தில். ஹல்லேலூயா. அதுதாங்க ஃபவுண்டேஷன். அதுக்கு மேல நீ கட்டப்படு. எவன் நினைச்சாலும் உன்னை என்ன செய்ய முடியாது? தள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். நெருக்கப்படுவோம், நொடுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. கீழே விழ தள்ளப்படுவோம், மரித்து போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஆண்டவரை ஒப்பு கொடுப்பா. பிரைஸ் தி லார்ட். அந்த பூரணத்துக்குள்ள கர்த்தர் சபையை நடத்தி செல்லணும். அந்த பூரணத்துக்குள்ள நான் வரணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஒப்பு கொடுங்க. வாயில் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே நான் பூரணத்துக்குள்ள வரணும். வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. நான் ஐ மஸ்ட் பி பெர்ஃபெக்ட். ஐ மஸ்ட் பி பெர்ஃபெக்ட் இன் யூ லார்ட். ஹல்லேலூயா. நான் அந்த பூரணமாக்கப்படுதல்ல என்ன ஒப்பு கொடுக்கிறேன். என்னிடத்துல குறைகள் காணப்படும். என்னிடத்துல குற்றங்கள் உண்டு தகப்பனே. என்னிடத்துல பாவம் உண்டு. கர்த்தர் அதையெல்லாம் நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. பாவத்தை பாராத சுத்த கண்ணர். உன் பாவத்தை எல்லாம் அவருக்கு முதுக்கு பின்னாடி என்ன செய்திருவாரு? எரிந்து போடுவார். அவர் அதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டார். ஹல்லேலூயா. குற்றப்படுத்துகிற பிசாசு ஒவ்வொரு நாளும் போய் குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறான். நம்மை குறித்து, சபையை குறித்து. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அதெல்லாம் அவர் அதெல்லாம் பொருட்டா எண்ணிருந்தா நம்ம இப்போ இங்கே இருந்திருக்க மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். அவன் குற்றப்படுத்துகிறவன் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை குறித்து குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான் ஆண்டவருடைய சமூகத்தில். அதை மட்டும் ஆண்டவர் ஒரு பொருட்டா எண்ணிருந்தா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யார் இவன்? மேசியாவா இல்லை நோயலா? நோயல் போய் அவங்க அப்பா கிட்ட டாடி இம்மி அடிச்சிட்டான் டாடின்னு சொல்லிட்டு போய் அழுவான். அவங்க அப்பா என்ன செய்வார்? இம்மி அடிப்பீங்களா? இம்மி அடிப்பீங்களா? அடிப்பாங்களா? நான் பிரபுவை சொல்லலை, அடிச்சிருவேன்னு சொன்னோம். அதனால தான் நோயலை சொன்னேன். அடிச்சிருவீங்களா பிரதர்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவன் அவனுக்கு தீங்கு செய்தாலே அடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். ஒரு மனுஷனே இப்படி செய்வான்னு சொன்னா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனே இப்படி செய்வான்னு சொன்னா நம்முடைய ஆண்டவர் எப்படி செய்ய மாட்டார்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் ஊடாய் நடந்து செல்லுகிறவனுடைய உபத்திரவத்தை கர்த்தர் அற்பமாக எண்ணுகிற தேவன் அல்ல. உன்னை உபத்திரவத்துக்கு உள்ளாக்குறாரா, அவர் உதவி பண்ணுறதுக்கும் போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம தாங்க ஆபிரகாமின் சந்ததி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரோமர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 16.
நியாயப்பிரமாணத்தை சார்ந்த சந்ததியாருக்கு மாத்திரம் இல்ல, இஸ்ரவேலுக்கு மாத்திரம் இல்ல, யாருக்கும்? நம்ம எல்லாருக்கும். சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய யாரு? ஆபிரகாம். யாருக்கு தகப்பன்? இஸ்ரவேலருக்கு மாத்திரம் தகப்பன் இல்ல, வார்த்தை சொல்லுகிறது அவர் எனக்கும் தகப்பன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுப்பேன்னு சொன்னாரு. யாருக்கு தெரியுமா? எனக்கு. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் பிள்ளை. நான் எப்படி பிள்ளையான? விசுவாசத்திலான. பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசத்தில் அவருடைய பிள்ளையாய் மாறினேன். பிரைஸ் காட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய பிள்ளையாய் இருக்கிற நம்மை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிற தேவனே அல்ல. பிரைஸ் தி லார்ட். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்புடையதல்ல. பிரைஸ் தி லார்ட். இந்த உபத்திரவத்தை கர்த்தர் மேற்கொள்ள செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் துன்பப்படுத்தப்பட்டு அவர் உபத்திரவத்துக்குள்ளே போனதுனால அவருக்கு தெரியும் the pain. பிரைஸ் தி லார்ட். அதன் வலி என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அந்த எபிரேயர் 2 கடைசி வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. சோதிக்கப்படுகிறவர்களுக்கு என்ன செய்ய போறாரு? ஏன் தெரியுமா? அவரும் அதனூடாய் நடந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் சும்மா டேஸ்ட் பண்ணாம இது நல்லா இருக்குன்னு சொல்லலை. பிரைஸ் தி லார்ட். அவர் அதை டேஸ்ட் ருசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ போ, நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்குறேன். பேதுருவின் இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், பிசாசு உன்னை சுளகுல புடமிடும்படி என்னை வேண்டிக் கொண்டான், ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புடமிட வர்றான்னு சொல்லிட்டு போகலங்க, அவன் உனக்காக கர்த்தர் திறப்புல நிற்கிறார். பிதாவின் வலது பாசத்தில் கர்த்தர் எனக்காக பரிந்து பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்காக பரிந்து பேசுகிறவர் எனக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். இந்த பிரச்சனை தானங்க கர்த்தர் மேற்கொள்ள கிருபை செய்வார். இந்த போராட்டம் தானே கர்த்தர் மேற்கொள்ள எனக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. ஒப்புக்கொடு. ஒப்பு கொடுக்கலன்னா இன்னும் ஸ்ட்ரகிள் மேலே ஸ்ட்ரகிள். இஃப் யூ ஆர் அ பயனியர் யூ வில் ஹாவ் அ ஸ்ட்ரகிள். ஹல்லேலூயா. உன்னை ஸ்ட்ரகிள் படுத்தினாலும் அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ளே கொண்டு போவார். ஏன் தெரியுமா? யூ ஆர் த பயனியர் ஆஃப் த சர்ச். யூ ஆர் த பயனியர் ஆஃப் த ஃபேமிலி. யூ ஆர் த பயனியர் ஃபார் யுவர் சில்ட்ரன். நீங்கள் தாங்க பயனியர். ஹல்லேலூயா. ரட்சிப்பில் இல்லாதவன் குடும்பத்தில் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? நீ தான் பயனியர். உங்ககிட்ட ஒரு பெர்ஃபெக்ஷன் வேணும். அந்த பெர்ஃபெக்ஷன் வந்தால் தான் அடுத்தவங்க ரட்சிக்கப்பட முடியும். உங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்பட முடியும். உன் சித்தி சித்தப்பா ரட்சிக்கப்பட முடியும். அந்த பெர்ஃபெக்ஷன் எனக்கு வேணும். முட்டி போட்டு ஜெபிக்கிறோம், ஆனாலும் அவங்க ரட்சிக்கப்படலையே. ஆண்டவர் என்கிட்ட அந்த பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கிறார். ஐ நீட் அ சேஞ்ச் இன் மை லைஃப். வி நீட் அ சேஞ்ச் இன் மை லைஃப். ஆண்டவரே, அந்த பூரணத்துக்குள்ள நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பயனியருங்க? யாரெல்லாம் பயனியர் இருக்கிறீங்க? யாரெல்லாம் பயனியர்? கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போறார். அந்த பூரணத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு செல்ல போறார். பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தில் நீங்க பயனியரா பிரதர்? இல்லையா? ஒய்ஃபா? யாருங்க பயனியர்? ஓகே. கர்த்தர் பயன்படுத்துவார். அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள நடத்தி செல்வார். பிரைஸ் தி லார்ட். ஏன்? கர்த்தர் பயனியரை பிடிக்க போறார். ஹல்லேலூயா. எப்படி? உபத்திரவத்தில். பிரைஸ் தி லார்ட். உபத்திரவத்தின் குகையில் வெளியே போல கர்த்தர் என்ன செய்ய போறாரு? புடமிட போறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பத்தில் யாரெல்லாம் பயனியராக இருக்கிறீங்களோ அவங்களெல்லாம் பிடிப்பார். ஏன்? என்ன திருத்தினா ஹல்லேலூயா என் பிள்ளைகள் திருந்தும் ஆட்டோமேட்டிக்காக. பிரைஸ் தி லார்ட். நான் திருந்தினா என் பிள்ளை திருந்துவான். ஜான் ஆபிரகாம் திருந்துவான். ஜோயல் ஹெர்மன் திருந்துவான். என் பிள்ளையை கர்த்தர் பிடிப்பார். ஹல்லேலூயா. நான் திருந்தாம என்னதான் ஓதுனாலும் பிள்ளைகள் அந்த வழியில் பராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் முதல்ல என்ன மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ரட்சிக்கப்படாத என் சகோதரனை அப்புறம் மாற்றுவார். ரட்சிக்கப்படாத என் சகோதரியை அப்புறம் மாற்றுவார். ரட்சிக்கப்படாத என் தகப்பனாரை அப்புறம் மாற்றுவார். என்கிட்ட கர்த்தர் ஒரு பூரணத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு கர்த்தர் சபையை ஒப்பு கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? பிரைஸ் காட். கண்களை மூடி. பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே, பூரண அழகுள்ளவரே என் இயேசுவே, பூரண அழகுள்ளவரே. பிரைஸ் தி லார்ட். அவர்தான் பூரண அழகுள்ளவர். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து மனுஷனை போல அடிமைத்தனத்தில் வந்து
அடிமையாய் மாறி எதுக்கு தெரியுமா இந்த பூமியில வந்தார்? பிரைஸ் தி லார்ட். நம்மையும் அவரை போல மாற்றும்படியாய். அவர் எப்படி பூரண சர்க்குணராய் இருக்கிறாரோ அப்படியாய் சபையும் பூரண சர்க்குணராய் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்மை போல நான் மாறணப்பா. அப்பா, உம்மை போல அந்த பூரணத்துக்குள்ள நான் வரணும் ஆண்டவரே. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, கர்த்தர் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எந்த பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களோ கர்த்தர் அந்த பிள்ளைகளெல்லாம் பூரணத்துக்குள்ள நடத்தி செல்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வருகையில் பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தர் கூட்டிட்டு போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். சேர்த்து கொள்ளுகிற தயவுக்காய் மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, அந்த பரமக்கானானை நாங்கள் ருசி பார்க்கணப்பா. அந்த பூரணத்துக்குள்ளே வந்து தான் அப்பா உம்முடைய கானானுக்குள்ளே போக முடியும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, எத்தனாய் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இஸ்ரவேலாய் மாற்றி அந்த கானானை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.